IVM. வணக்கம் மக்களே, ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த பாட்காஸ்ட் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது. இந்த பாட்காஸ்டோட தமிழ் தழுவலுக்காக உற்சவ் மெமரியா அவர்களின் குரலுக்கு காட்வின் ஜெஃப்ரி அவர்களும், நிவேதிதா பிரகாசம் அவர்களின் குரலுக்கு ஆதிரா அவர்களும் குரல் கொடுத்துள்ளனர். நாம புதுசா ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணும் போதெல்லாம் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் குக்கீஸ் அப்படிங்கிற ஒரு பாப்அப்ஸ் வர்றத பார்த்திருப்போம். நம்ம ஆன்லைன் பிரைவசியை பத்தி என்ன நினைக்கிறோங்கிறத பொறுத்து அந்த எல்லா குக்கீஸையும் அக்செப்ட் பண்றோம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றோம். நாம பொதுவா அந்த குக்கீஸ கெட்ட விஷயமா பாக்குறோம். அதாவது நம்மளோட டேட்டாவை எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி விளம்பரங்களை காட்டுறதுக்கு அந்த குக்கீஸ பயன்படுத்துறதா நினைக்கிறோம். ஆனா உண்மை நம்ம நினைக்கிறத விட சிக்கலானதா தான் இருக்கு. நம்மளோட டேட்டாவையும் பிரைவசியும் ஆன்லைன்ல பாதுகாக்கிறது நாளுக்கு நாள் சவாலான ஒன்னாதான் மாறிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னும் நம்மளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்கு. இன்னைக்கும் நெக்ஸ்ட் $500 பில்லியன் உட்பட சில கம்பெனிகள் யூசர்ஸ் கையில முழு அதிகாரத்தையும் தரறதோட அவங்களோட யூசர் டேட்டாவை சரியான வரையறைகளோடையும் சட்டப்பூர்வமாகவும் நிர்வகிச்சுட்டு வராங்க. The next $500 billion, அதாவது the NHB தான் இந்த பாட்காஸ்டோட மைய பகுதியா இருக்க போகுது. இந்தியாவோட அடுத்த இன்டர்நெட் அலையை இது குறிக்குது. அதனாலதான் நெக்ஸ்ட்னு சொல்றோம். இந்த 5 வருஷத்துல தங்களோட மொபைல் போன் வழியா முதல் முறையா இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஆன்லைனுக்கு வந்த ஒரு மக்கள் கூட்டம்னு அவங்கள வரையறுக்கிறோம். மக்கள் தொகை நிலைப்பாட்டில இருந்து பார்த்தா இவங்க இந்தியாவோட வருமான விநியோகத்தின் கீழ் மட்டத்துல இருக்கிற 60% மக்கள். இவங்க பியூட்டி சலூன், அப்புறம் மளிகை கடை உரிமையாளர்கள் மாதிரி சிறு தொழில் உரிமையாளர்கள் மற்றும் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்னு சொல்லப்படுற வீட்டு பணியாளர்கள், செக்யூரிட்டி கார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க. இப்போ தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைஞ்சிட்டு வர இவங்க வளர்ந்து வர இந்தியாவோட உழைப்பையும் லட்சியத்தையும் வெளிப்படுத்துறாங்க. நான் உற்சவ், நான் ஒரு எக்ஸ் இன்ஜினியர், இப்போ மார்க்கெட் ரிசர்ச்சர், டிராவலர், அப்புறம் பாட்காஸ்டராவும் இருக்கேன். நான் நிவேதிதா, நானும் ஒரு எக்ஸ் இன்ஜினியர் தான். இப்போ ஒரு கமெடியன் மற்றும் எழுத்தாளரா இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்மார்ட் போன் நேஷன். எப்படி அடுத்த $500 பில்லியன் மக்கள் ஆன்லைன்ல தங்களோட எதிர்காலத்தை மாத்திட்டு வராங்கன்னு பாப்போம். இன்னைக்கு எபிசோட்ல அல்காரிதம்ஸ்ல இயங்குற இந்த உலகத்துல கன்சியூமர்ஸ், ரெகுலேட்டர்ஸ் அப்புறம் நிறுவனங்கள் எப்படி பிரைவசி ஃபர்ஸ்ட் டிஜிட் ஈகோசிஸ்டம் உருவாக்குது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நிவேதிதா, இப்ப நீ உன் ஃப்ரெண்டோட ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. அடுத்த கொஞ்ச நேரத்துல அது சம்பந்தமான விளம்பரங்கள் இன்ஸ்டாகிராம்ல வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உனக்கு எத்தனை தடவை நடந்திருக்கு? அதையும் கேக்குற, கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்ல, என் டிவைஸ்ல இருக்கிற மத்த ஆப்ஸுமே என்ன வாட்ச் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அதுவும் சரிதான். ஆனா உண்மை அதை விட சிக்கலானதா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஒருவேளை இன்ஸ்டாகிராம் உன்னோட பேச்ச ஒட்டு கேட்காம கூட இருக்கலாம். அதை எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஏன்னா மில்லியன் கணக்கான மக்களோட வாய்ஸ் டேட்டாவை ரெக்கார்ட் அப்புறம் ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா செலவாகும். அது மட்டும் இல்லாம அப்படி செய்யறது சட்ட விரோதமானது. இதை கண்டுபிடிச்சாங்கன்னா கவர்னிங் அத்தாரிட்டிஸ் $1 பில்லியன் அளவுல ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. ஆனா எப்படி இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சம்பந்தமான விளம்பரங்களை கரெக்டா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது? அதுக்கு பின்னாடி அல்காரிதம்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் அது இவ்ளோ சிறப்பா செயல்பட முடியுமா? ஆமா நிவி, ஆனா என்னோட கவலை என்னன்னா இந்த அல்காரிதம்ஸ் எந்த அளவுக்கு நம்ம லைஃப கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தான். வெயிட் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன படம் இருக்கு, அமேசான்ல இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்றதோட மட்டும் நிறுத்துறது இல்ல. அந்த விளம்பரங்களை காட்டுறதோட மட்டும் இல்லாம அதை வாங்க சொல்லி நம்மள புஷ் பண்ணுதுன்னு சொல்ல வரீங்களா? நம்மள வாங்க சொல்லி புஷ் பண்றதோட மட்டும் இல்லாம நீ எக்ஸாக்ட்லி என்ன வாங்கணுங்கிறதையும் முடிவு செய்து. செப்டம்பர் 9, 2019 மார்டினா மெக்பிரைட் அப்படிங்கிறவங்க ஸ்பாட்டிஃபை ரெக்கமெண்டரை பயன்படுத்தி ஒரு பிளேலிஸ்ட உருவாக்க முயற்சி செஞ்ச அனுபவத்தை பத்தி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எழுதி வெளியிட்டாங்க. அவங்க தன்னோட பிளேலிஸ்ட்க்கு கண்ட்ரி மியூசிக் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த சர்வீஸ் வெறும் மேல் ஆர்டிஸ்ட், அதாவது ஆண் கலைஞர்களோட பாட்டை மட்டுமே ரெக்கமெண்ட் பண்றத பார்த்து அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. மெக்பிரைட் ஒரு பெண் கலைஞரோட பாட்டு அவங்க லிஸ்ட்ல சேர்றதுக்கு முன்னாடி 13 தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிருக்காங்க. இந்த கதை ரொம்ப வைரலா போனதோட ஸ்பாட்டிஃபை ரெப்ரசன்டேட்டிவ் கூட நேரடியா பேசுற வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சது. அது வரைக்கும் அவரு அவங்களோட ரெக்கமெண்டர் சிஸ்டத்துல பெண் கலைஞர்களோட பற்றாக்குறை இருக்கிறத தெரிஞ்சுக்கவே இல்ல. இதுல நாம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல.
கேத்தி ஓநீல் அப்படிங்கிற கணிதவியலாளர் தன்னோட வெப்பன்ஸ் ஆஃப் மேத் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற புத்தகத்துல அல்காரிதம்ஸ் எப்படி நெறிமுறைகளை நிலைநிறுத்தும் அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்காங்க. அல்காரிதம்ஸ வெறுமனே பயன்படுத்தினா அது விஷயங்களை சரியானதா மாத்தாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுங்க நம்மளோட கடந்த கால பிராக்டிசஸ் அப்புறம் பேட்டர்ன்ஸை தான் ரிப்பீட் பண்ணும். சிம்பிளா சொன்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் வரிசையை உருவாக்குது, அவ்வளவுதான். ஒரு வகையில இது மோசமானதாவும் இருக்கு. ஃபேஸ்புக் அப்புறம் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா ஊழல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 மில்லியன் கணக்கான ஃபேஸ்புக் யூசர்ஸோட பர்சனல் டேட்டா அவங்களோட பெர்மிஷன் இல்லாம பிரிட்டிஷ் கன்சல்டிங் நிறுவனமான கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகாவால கலெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இது முக்கியமா அரசியல் விளம்பரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா இந்த டேட்டாவை டெட் க்ரூஸ் அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற 2016 அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துச்சு. இது இவங்க தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஆமா, அது எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த டேட்டா அப்புறம் அல்காரிதம்ஸ முழுசா இது நல்லது இல்ல கெட்டது அப்படிங்கிற வரையறைக்குள்ள கொண்டு வர முடியாதுங்கிறதையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் போன மாசம் போலாந்து நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டோட மொழி எனக்கு சுத்தமா தெரியாது. கூகுள் மேப் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க தொலைஞ்சுதான் போயிருப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஏவுகணைகளை லான்ச் பண்றதுக்காக தான் ஜிபிஎஸ் கண்டுபிடிச்சாங்க. அது இப்ப என்ன மாதிரி டிராவல் பண்றவங்க தொலைஞ்சு போகாம இருக்க யூஸ் ஆகுது. ஆமால, ஜிபிஎஸ் அதுக்காக தானே முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் நம்மளோட டேட்டாவை கம்பெனிஸ் வச்சிருக்கிறத பத்தி எனக்கு கவலையா தான் இருக்கு. சில சமயங்கள்ல என்னோட குக்கீஸ் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு கூட எனக்கு தெரியறது இல்ல. ஒரு புது ஸ்மார்ட் போனோட விளம்பரத்தை காமிக்கிறதுக்கு, அப்புறம் நான் எதுக்காக ஓட் போடணும்னு மேனிபுலேட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் கூட என்னோட டேட்டாவை பயன்படுத்தலாம் இல்லையா? கண்டிப்பா பண்ணலாம். ஆக்சுவலி நம்மளோட பிரைவசி பத்தி யோசிக்க அவங்க செய்ய வேண்டியது நம்மளோட மனசை ஹேக் பண்றதுதான். நம்மளோட சாய்ஸஸ நம்ம விருப்பத்துக்கு இல்லாம அவங்களுக்கு தேவையான விதத்துல மேனிபுலேட்டிங் பண்றது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? நல்லாவே புரியுது. நீ சொன்னது நெட்ஃபிளிக்ஸ் ஷோ பிளாக் மிரர்ல வந்து ஒரு எபிசோட ஞாபகப்படுத்துது. எப்படி எல்லாரும் இந்த டெக்னாலஜியை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறத பத்தின நிகழ்ச்சி அது. ஒவ்வொருத்தரும் அவங்க சந்திக்கிற மனிதர்களுக்கு 1 to 5 ஸ்டார்ஸ் இருக்கிற ஸ்கேல்ல எந்த மாதிரி ரேட்டிங்ஸ் தராங்க. இப்போ நீங்க ரூடாவோ இல்ல மத்தவங்களுக்கு பிடிக்காத மாதிரியோ இருந்தா உங்களுக்கு கம்மியான ரேட்டிங்ஸ் தருவாங்க. அது உங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ பாதிக்கும். சில சமயங்கள்ல அது நிஜ உலக வாழ்க்கையில கூட பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது நீங்க 1 ஸ்டாருக்கு கீழே இருந்தா உங்களை ஜெயிலுக்கு கூட அனுப்பலாம். இத கற்பனை பண்ணி பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல? ஆமா, பட் நான் அவ்வளவு தூரம் போகல. ஆனா டிஜிட்டல் அப்புறம் டேட்டா பிரைவசி ரொம்ப முக்கியமானது. ஜூலை 2012 ஐக்கிய நாடுகளோட மனித உரிமை கவுன்சில் ஆஃப்லைன்ல இருக்க அதே உரிமைகள் ஆன்லைன்லயும் பாதுகாக்கப்பட வேண்டும், முக்கியமா கருத்து சுதந்திரம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. நம்மளோட நிஜ உலகத்துல இருக்கிற மாதிரியே டிஜிட்டல் உலகத்திலையும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தின முதல் ஐநா தீர்மானம் இதுதான். சூப்பர்ல. உண்மையை சொல்லணும்னா நாம இன்னும் ஒரு படி மேல போகணும்னு நான் விரும்புறேன். 2018 கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஜேரன் லேனியர் மற்றும் கிளென் வேல் 2 பேரும் டேட்டா டிக்னிட்டி பத்தி ஒரு யோசனைய சொன்னாங்க. அது என்னன்னா, யூசர் அவங்களோட டேட்டாவை பயன்படுத்துறதுக்கு பணம் வாங்கலாம். அதாவது என்னோட டேட்டாவை யாராவது யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்காக எனக்கு பணம் தரணும். இந்த ஐடியா டேட்டாவை யூசரோட சொத்தா மாத்துது. அது மூலமா பணம் சம்பாதிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ நான் ஒரு விஷயத்த இன்டர்நெட்ல போஸ்ட் பண்றேன்னா அதுக்காக எனக்கு பணம் கிடைக்கும். அப்போ நம்ம எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸா மாறுவோம். இது கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இந்த ஐடியா எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆர்வமா இருக்கேன். அது இப்போதைக்கு பேப்பர்ல தான் இருக்கு. இருந்தாலும் டிஜிட்டல் உலகத்துல மனித உரிமைகளுக்கான காரணங்கள் படிப்படியா முன்னேறி வந்துட்டு இருக்கு. இந்த வருஷத்தோட தொடக்கத்துல டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு DPDP சட்டம் 2023 இந்தியா கொண்டு வந்துச்சு. இது தனிநபரோட பிரைவசி டேட்டாவை பாதுகாக்கிற உரிமையை வழங்குது. ஆனாலும் நிறுவனங்கள் என்னோட டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்றாங்க, ஸ்டோர் பண்றாங்க, யூஸ் பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த விஷயத்த பத்தி நீங்க சொன்னது கூட நல்லதுதான். ஏன்னா இந்த மாதிரி நிறுவனங்கள்ல முதலீடு செய்யற ஒமிடியார் நெட்வொர்க் இந்தியா கம்பெனியோட ஒரு பார்ட்னரான ஷில்பா குமார் இப்ப அத பத்தி தான் நம்ம கூட பேச போறாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். தனி உரிமை செயல்முறைகளை நிர்வகிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதுவும் கன்சியூமரோட நம்பிக்கையான பார்வை, அதே நேரத்துல கம்ப்ளைண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே முக்கியம்தான். இந்த விஷயத்துல உண்மை என்னன்னா, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுதான் ரொம்ப தீவிரமானது. சம்பந்தப்பட்ட எல்லா நிறுவனங்களுக்கும்
நேரம் அப்புறம் செலவோட அடிப்படையில பிரைவசிய மேனேஜ் பண்றதுக்கோ டேட்டாவையும் பிரைவசியையும் பாதுகாக்கிறதுக்கும் புத்திசாலித்தனமான திறமையான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே முக்கியமானதா மாறும். அப்புறம் பிரைவாஸ் ஆப்பின் அட்டவணையை வச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, டேட்டாவை அடிப்படையா வச்சு உங்களோட பிரைவசி ஃபுட் பிரிண்ட்ஸ் என்னங்கறத அனலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த டேட்டா கம்பெனி மூலமாவோ இல்ல வெளியில இருக்கிற கம்பெனிகளுக்கு போகும்போது அங்க பிரைவசி ஃபுட் பிரிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதும் அப்புறம் இத திறமையா நிர்வகிக்கிறது தான் முக்கியமானதாவும் இருக்கும். ஓகே, எனக்கு புரியுது. ஆனா பிரைவசி அப்புறம் ஐடென்டிட்டிய கம்பெனிங்க வழி நடத்த ஹெல்ப் பண்ற மாதிரியான தீர்வுகளை யாரு உருவாக்குறாங்க? பிரிவாசேபியனோட நிறுவனரும் சிஇஓவுமான அபிலாஷ் சவுந்தரராஜனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஆண்டு 2000ல நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியரா தன்னோட கெரியரை தொடங்கின இவரு வளர்ந்து வர டெக்னாலஜியா இருந்த வைஃபை மீது காதல் கொண்டாரு. உலகம் ஃபுல்லா வாழ்ந்து வேலை செஞ்சு பாதுகாப்பு துறையில டெக்னாலஜி வளர்ந்துட்டு வரத கவனிச்ச அவரு பிரைவசியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம டேட்டா பிராக்டிசஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஏத்துக்கிட்டாரு. குறிப்பா இந்தியாவில கணிசமான மக்கள் தொகை முதல் முறையா ஆன்லைனுக்கு வரும்போது இது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. இப்போ அவருதான் நம்ம கூட பேச போறாரு. என்ன கேட்டா இன்னைக்கு இன்டர்நெட் அப்புறம் ஏஐ இந்த ரெண்டுமே ரொம்ப வைல்டா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். சோ இப்ப நாம ஏஐ இன்டர்நெட்டுங்கிற கற்காலத்துல இருக்கும். அதனால வர இருக்கிற அடுத்த சகாப்தம் ஏஐயோட பிரைவசியா இருக்கும்னு சொல்லலாம். கார்ட்டர் அத மனிதன மையமா கொண்ட ஏஐ, அதாவது ஹியூமன் சென்ட்ரிக் ஏஐன்னு சொல்றாரு. சோ அதுதான் நம்மளோட எதிர்காலம். ஏன் இப்ப கூட நாம பாக்குற சாட் ஜிபிடி மாதிரியான விஷயங்கள் அதோட தொடக்கம்னு சொல்லலாம். ஆனா எதிர்காலத்துல எல்லாமே சாத்தியம்தான். இப்ப நம்மளோட அறிவு ஒரு கமாடிட்டி மாதிரி ஆகிருக்கு. இன்னைக்கு மனிதர்கள் அல்லது ஹோமோசெப்பியன்ஸ் கிட்ட மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐடென்டிட்டியும் பிரைவசியும் தான். மத்த எல்லாமே இப்போ ஒரு விலை போகக்கூடிய கமாடிட்டியா மாறிடுச்சு. அட்லீஸ்ட் இதையாவது நாம பாதுகாக்கலனா நாளைக்கு நாமளும் ஒரு பண்டமா, அதாவது ஒரு கமாடிட்டைஸ் பண்ற விஷயமா மாறிடுவோம். அபிலாஷ் என்ன சொல்ல வராருங்கிறது இப்ப எனக்கு புரியுது. நாம நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ ஒரு தடவை வெளியில விட்டுட்டோம்னா நம்மளோட எண்ணங்கள், பொருட்களை வாங்குற விதம், முடிவெடுக்கிற திறன் எல்லாமே ஆல்கோரிதம்ஸால கையாளப்படும்னு சொல்றாங்க. முக்கியமா இது எல்லாமே லாபத்தை மையமா வச்சு நடக்கிற விஷயங்கள் தான். அது நம்மளோட நல்லத பத்தி எல்லாம் கவலைப்படாது. இதுதான் அவர் சொல்ல வராரு. இந்த முக்கியமான மோட்டிவேஷனோட தான் அபிலாஷ் பிரிவாசபியனை தொடங்கினாரு. பிரைவசியோட அபாயங்கள், அதாவது ரிஸ்க மதிப்பிடுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் உதவுற ஒரு தளம் இது. இப்போ அபிலாஷ் இங்க உள்ள அடிப்படை இடைவெளிகளை பத்தி பேச போறாரு. நாடுகள் இப்ப இத கொண்டு வராங்க. நாடுகள் தங்களுடைய பிரைவசி விதிமுறைகளை கொண்டு வராங்க. ஆனா இது ரொம்பவே ஒரு தந்திரமான சூழ்நிலை தான் சொல்லணும். பொதுவா ஒரு தொழில்நுட்பம் வந்த பிறகு கட்டுப்பாடு வரும். உதாரணமா ஏஐ தொழில்நுட்பம் இருக்குதுல்ல, அதற்கான கட்டுப்பாடுகள் கூட நம்ம கிட்ட இல்ல. நாங்க அதை எப்படி ஒழுங்குபடுத்துகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட இணையத்திற்கான தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஆனா பெரும்பாலான நிறுவனங்களுக்கு இணக்கம் அப்படின்றது ஒரு சரிபார்ப்பு குறி. தரவு எப்படி பாய்கிறது, எந்த தரவை சேர்க்கிறாங்க, அதை எப்படிலாம் செயலாக்குறாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு வடிவமைப்பா இல்ல. இது போன்ற விஷயங்கள் உண்மையில இந்த செயல்முறையின் ஒரு பகுதியாக பிடிக்கப்படல. அதனால தனி உரிமைக்கான தொழில்நுட்பங்களை எப்படி உருவாக்குறது அப்படின்றதே ரொம்ப முக்கியமான சவால்கள்ல ஒன்னா இருக்கு. அவரு சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அதே நேரத்துல என்னோட டேட்டா எனக்கான உபயோகத்தை கொண்டு இருக்கணும்னு நான் விரும்புறேன். இப்போ உதாரணத்துக்கு கூகுள் மேப்ல என்னோட வீட்டு அட்ரஸ ஷேர் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அது உண்மையிலேயே எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சேவையை கொடுக்குது. பட் என்னோட டேட்டாவை எப்படியெல்லாம் பயன்படுத்துங்கிறத பத்தின பாதுகாப்பு விவரங்களையும் அது சம்பந்தமான அறிவையும் நான் வளர்த்துக்க விரும்புறேன். சிம்பிளா சொல்லணும்னா என்னோட பிரைவசிக்கும் யூட்டிலிட்டிக்கும் இடையில ஒரு சமநிலை இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ பேசிக்கலி
நீ வச்சிருக்க கேக்க நீயே சாப்பிடணும்னு ஆசைப்படுற, அதானே? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. உண்மைதான். நிஜமாவே நீ அதிகப்படியா எதுவும் கேட்கல. உலக அளவுல இருக்கிற கம்பெனிகள் இந்த பிரைவசிய ஒரு வடிவமைப்புக்குள்ள கொண்டு வர நிறைய ஐடியாவை சொல்றாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நம்மளோட டெக்னாலஜி பிரைவசிய பாதுகாக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது தான் அவங்க முக்கியமா சொல்ல வராங்க. சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிரைவசி ஒரு முழுமையான நோக்கமா குறிப்பிடுறீங்க, அதானே? வாவ், உனக்கு புரிஞ்சிருச்சு. என்னால அதை இன்னும் பெட்டரா சொல்ல முடியல. உலகம் ஃபுல்லா பிரைவசி பத்தின விதிமுறைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப்போட ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன், அதாவது GDPR, யுஎஸோட கலிபோர்னியா கன்சியூமர் பிரைவசி ஆக்ட், அவ்வளவு ஏன் நம்ம இந்தியாவோட DPDP எல்லாமே பிரைவசிய ஒரு வடிவமைப்புக்குள்ள கொண்டு வரத பத்தி தான் வலியுறுத்துது. எக்ஸாம்பிளுக்கு GDPRின் பிரிவு 25 டேட்டா ப்ரொடெக்ஷனோட டிசைன் அப்புறம் டிஃபால்ட் பத்தினது தான். அப்படின்னா நம்ம அடிப்படையில ஒரு விளையாட்டை மேம்படுத்துறோம். முன்னாடி ஐடியலா இருந்த ஒரு விஷயம் இப்ப நார்மல் ஆயிட்டு வருது. பட் வடிவமைக்கப்பட்ட பிரைவசி எப்படி சரியா செயல்படுதுன்னு சொல்ல முடியுமா? இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து எடுக்கிற எந்த ஒரு சம்மதமும் கிளீன், கிறிஸ்ப், அன்ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அது ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. முக்கியமா ஏதாவது ஒரு நோக்கத்தோட கனெக்ட் ஆகி இருக்கணும். ரெண்டாவது, தனிநபர்களான நமக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. GDPRல அப்படி வரையறுக்கப்பட்ட 7 உரிமைகள் இருக்கு. அப்படியா? அப்போ அதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா? இத கண்டிப்பா ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் சொல்றேன். ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். GDPRல இருக்கிற 7 உரிமைகளை பத்தி நாம பேசிக்கிட்டு இருந்தோம். ரைட் ஆஃப் ஆக்சஸ், அதாவது அணுகல் உரிமை. த ரைட் டு ரெக்டிஃபிகேஷன், திருத்தும் உரிமை. த ரைட் டு எரேஷர், அழிக்கும் உரிமை. த ரைட் டு ரெஸ்ட்ரிக்ட் ப்ராசஸிங், செயலாக்கத்தை கட்டுப்படுத்தும் உரிமை. த ரைட் டு டேட்டா போர்ட்டபிலிட்டி, தரவு பெயர்வு திறன் உரிமை. அண்ட் த ரைட் டு அப்ஜெக்ட், அதாவது எதிர்க்கும் உரிமை. இதுல கடைசியில இருக்கிறது நம்மளோட பர்சனல் ஃபேவரட், அதாவது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங் அடிப்படையில மட்டும் இல்லாம நம்மளோட சுய விருப்பத்துக்கு தேர்வு செய்யற உரிமை. நீங்க சொல்றது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. போன வருஷம் ஐபோன் யூசர்ஸ்க்கு அவங்க பயன்படுத்துற ஆப்ஸ் மூலமா கண்காணிப்பதை தவிர்க்க ஆப்பிள் கம்பெனி அலோவ் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஃபேஸ்புக்கோட தாய் நிறுவனமான மெட்டாவோட CFO 2022ல மட்டும் $10 பில்லியன் அளவுக்கு விற்பனையை இழக்க நேரிடும்னு அறிவிச்சுது. அதோட பங்கு விலைகளும் சரியா ஆரம்பிச்சுது. ஓவர் நைட்ல அதோட மார்க்கெட் ரேட்ல இருந்து $2030 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1/4 பங்கு அளவுக்கு சரிஞ்சுது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அதே சமயத்துல ஆப்பிளோட ஸ்டாக்ஸ் கெயின் ஆச்சு. இதுல இருந்து மக்கள் தங்களோட பிரைவசி பத்தி கவலைப்படுறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க கொடுத்த அந்த ஒப்புதல் பிரைவசியோட ஒரு பகுதி மட்டும்தான். அத பத்தி இன்னும் டீடைலா அபிலாஷ் இப்ப நம்ம கிட்ட சொல்ல போறாரு. இங்க நம்மளோட சம்மதம் மட்டுமே அங்க எல்லாத்தையும் தீர்மானிக்காது. நம்மளோட ஒப்புதல் அப்படின்றது ஒரு நிறுவனம் டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கான ஒரு நோட்டீஸ் ப்ரௌச்சர்னு சொல்லலாம். அத டேட்டாவை எடுத்துக்கிறதுக்கான ஒரு பிரான்சைஸின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கம்பெனி டேட்டாவை வடிவமைப்புக்குள்ள கொண்டு வர இல்லாட்டி மினிமைஸ் பண்ண நிறைய டூல்ஸும் டெக்னாலஜியும் தேவைப்படுது. அது நம்மள மாதிரி இல்ல. அதை இப்ப நாம ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாம ஒருத்தர்கிட்ட இருக்கிற டேட்டாவை எடுக்கிறோம், அத இன்னொருத்தர்கிட்ட விக்கிறோம். அதுதான் இத்தனை நாளா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இனி அப்படி நடக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டேட்டாக்களோட காலம்னு வச்சுக்கலாம். இப்ப அதோட அடுத்த கட்டத்தை நோக்கி நாம நகர போறோம். அதாவது அதுக்குள்ள பிரைவசியையும் இன்க்ளூட் பண்ண போறோம். இன்னும் தெளிவா ரொம்ப உண்மையை சொல்லணும்னா, இது மார்க்கெட்டிங் பண்றவங்க, அப்புறம் அட்வர்டைசிங் பண்றவங்க, தலைவர்களா அதிகாரம் செலுத்துவதற்கு ஒரு நல்ல சான்ஸ்னு சொல்லலாம். அதுல பிரைவசி தான் ஃபர்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். இத கேக்குறதுக்கு முரண்பாடான ஒரு விஷயம் மாதிரி இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துல இப்படிதான் நடக்கும்.
யாராவது ஒருத்தர் தலைவரா இருக்க விரும்பினா இதுதான் ஒரே வழி. ஏன்னா அதுதான் லீகல் அண்ட் எத்திக்கல் வழியும் கூட. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மார்க்கெட்டிங் பிரச்சாரத்துக்கு யாரெல்லாம் சம்மதம் சொல்றாங்களோ அவங்கள மட்டும்தான் நாங்க அணுகுவோம். இன்னும் நிறைய பேரோட சம்மதங்களை பெற இது உதவும். பட் அவங்க சம்மதம் இங்க ரொம்ப முக்கியமானது. அது இருந்தா மட்டும்தான் உங்களோட டேட்டாவை ஒருத்தரால ஓபன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலனா உங்க டேட்டாவை எப்படி அன்லாக் பண்றது? அங்கதான் பிரைவசி இன்ஜினியரிங் உள்ள வருது. இல்ல நீங்க ஒரு கம்பெனில இருக்கிற உங்க டேட்டாவை பைப்லைன்ஸ் பிரைவசியா வடிவமைக்க விரும்பினாலும் மக்களோட பிரைவசி கெயின் இன்சைட்ஸ மீறாம எப்படி டேட்டாவை யூஸ் பண்றது? அங்கதான் பிரைவசி இன்ஜினியரிங் தேவைப்படுது. பட் இது நீங்க ஒரு தனிப்பட்ட நபரோட மைண்ட கையால யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணுன்னு கிடையாது. ஆனா ஒரு பெரிய குழுவுக்கு நீங்க இத பயன்படுத்தலாம். அப்படின்னா பிரைவசி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒப்புதலுக்கு அப்பாற்பட்ட தகவல்களை பிரைவசிய மீறாத வகையில சேகரிக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மெத்தட்ல சேகரிக்கிற தகவல்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்படிதானே? இது கேட்கும் போதே ஏதோ ஒரு இறுக்கமான கயித்துக்குள்ள நடக்கிற மாதிரியே இருக்கு. நானும் அது மாதிரி ஒன்னதான் கற்பனை பண்ணி பாக்குறேன். ஆனா இது ஒரு நடைபாதைன்னு வச்சுக்கலாம். அதாவது பெரிய பெரிய கம்பெனிங்க இந்த வழியா நடக்கலாம். இதுதான் முன்னோக்கி செல்ற நிறுவனங்களோட டேட்டா வடிவமைப்பா இருக்கும். நீங்க டேட்டா ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இல்ல ஏஐ ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் எந்த கம்பெனியா இருந்தாலும் உங்க கஸ்டமரோட டேட்டாவை தொடறதுக்கு பிரைவசி தான் முதல் முட்டுக்கட்டையா இருக்கும். சோ டேட்டாவை எண்ணெய்னும் ஆப்ஸ அதுக்கான எண்ணெய் கிணறுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரைவசி என்ஜினியரிங் அப்படிங்கிறது அதோட சுத்திகரிப்புன்னு சொல்லலாம். அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிறுவனங்கள் எப்பவுமே இது ஒரு ஒழுங்குமுறை இல்லைன்னா சட்ட கண்ணோட்டத்துல மட்டுமே கவனிக்க கூடாது. இது வெற்றி பெறணும் அப்படிங்கிற நுகர்வோர் நம்பிக்கையும் இருக்கு. இப்போ அத பத்தி அபிலாஷ் சொல்றது கேட்போம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட நிறைய டேட்டா அப்புறம் சப்ஜெக்ட் ரைட்ஸ் இருக்கு. அத அவங்க பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட நிறுவனங்களுக்கும் இடையில டிஜிட்டல் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒன்ன உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள் கம்பெனி இயற்கையாகவே இப்ப அந்த டிஜிட்டல் ட்ரஸ்ட பெற்றிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மக்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ வாங்குறத ஒரு கம்ஃபர்டான விஷயம்னு நினைக்கிறாங்கன்னு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் அவங்களோட பிரைவசிய பாதுகாக்கும்னு மக்கள் நம்புறாங்க. இததான் நாம டிஜிட்டல் ட்ரஸ்ட்னு சொல்றோம். இது நாம மக்களோட நம்பிக்கையை பெறும்போது நடக்கும். ஏன் இத சொல்றேன்னா, நீங்க முதல்ல மக்களை புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண தனி மனிதனுக்கு டிசைனிங் ஆஃப் டேட்டா பிரைவசி பத்தி எல்லாமே தெரியாம இருக்கலாம். ஆனா நாம டேட்டாவை பத்தி வடிவமைப்ப பத்தி எல்லாம் பேசும்போது முதல்ல அது அவருக்கு ரொம்ப டீப்பான விஷயமா தெரியலாம். அவ்வளவு ஏன், அவருக்கு டிஜிட்டல் ட்ரஸ்ட்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு கம்பெனிய எந்த அளவுக்கு நம்புறாரு அப்படின்றதுதான் இங்க கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? சோ அவருக்கு ஒரு குறைந்தபட்ச விஷயங்களா ஒப்புதலுக்கான நோட்டீஸ கொடுக்கணும். அதாவது நாங்க ABCD இந்த 4 விஷயங்களுக்கான டேட்டாவை மட்டும்தான் சேகரிக்கிறோம், அதை தாண்டி எதுவுமே இல்ல அப்படின்னு நாம அவருக்கு சொல்லணும். ஒருவேளை நாம பிரைவசி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு அனானிமைசேஷன், அங்க உங்களை திரும்ப அடையாளம் பார்க்க முடியாது. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் வேற சில ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க சொன்னதை தாண்டி மத்த எல்லா விஷயத்திலயும் உங்களோட பர்சனல் டேட்டாஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை அணுகிறதுக்கு, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு, உங்களை அலர்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் தான் அது ரொம்ப முக்கியமா செயல்படுது. அதை தவிர மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அனானிமஸ் டேட்டாவை வச்சுதான் நடக்கும். உங்களோட பர்சனல் டேட்டானால கண்டிப்பா அது நடக்காது. அநேகமா என்கிட்ட இருக்கிற கேக்க நான் தான் சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா பிரிவாசபியன் போன்ற கம்பெனிஸ் அதுக்கு உதவ தயாரா இருக்கு. அந்த நிறுவனங்கள் மக்கள் எதிர்பார்க்கிற இந்த சமநிலையை அடைய உதவும்
பிரைவசி என்ஹான்சிங் டெக்னாலஜிஸ உருவாக்கிட்டு வராங்க. இத பத்தி இப்போ அபிலாஷ் சொல்ல போறாரு. இப்ப எங்க கிட்ட 2 தயாரிப்புகள் இருக்கு. ஒன்னு பிரைவசி எக்ஸ்ரேன்னு சொல்றோம், இன்னொன்னு ஈவென்ட் ஹாரிசான்னு சொல்றோம். இதுல பிரைவசி எக்ஸ்ரேன்றது ஒரு பிரைவசி ரிஸ்க் விஷுவலைசேஷன் ப்ராடக்ட். ஏன்னா மார்க்கெட்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட முதல் விஷயம் என்னன்னா, ADPO அப்படின்ற ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் மாதிரி இப்போ அவர் டேட்டாவை பார்த்து முடிவெடுக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப ஒரு மைக்ரோஸ்கோப் கூட அவர்கிட்ட இல்ல. இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப்ன்றது ADPOவோட முதல் தேவை. அதனால பிரைவசி எக்ஸ்ரே அப்படின்ற ஒண்ணு உருவாக்குறோம். சோ நீங்க என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்க்கணும், டேட்டாவையும் பார்க்கணும். டேட்டா பிரைவசில எந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்றதையும் நீங்க பார்க்கணும். அந்த ரிஸ்க நாம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றதையும் கவனிக்கணும். இத எப்படி சொல்லணும்னா, சென்னையில 50 கிலோ வெயிட்ல 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும்தான் ஸ்பெசிபிக் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் கார் மாடல் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி எதுவுமே இல்லனாலும் கண்டிப்பா அவங்கள வித்தியாசப்படுத்தி பாக்குற மாதிரி 2-3 விஷயங்கள் இருக்கும். 90களோட பிற்பகுதியில இல்லாட்டியும் 2000 தொடக்கத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக ஒரு மேயர் தகவல்களை வெளியிட்டாங்க. இந்த இன்சூரன்ஸ் ஆராய்ச்சிக்காக ஸ்டேட்ல இருக்கிற எல்லா மக்களோட தகவல்களையும் அவரு வெளியிட்டாரு. ஆனா அதுல இருக்கிற நபர்களோட பேரை எடுத்துட்டா அந்த டேட்டா ஒரு அனானிமஸ் டேட்டா தானே இல்லையா? சோ அவங்க எடுத்துக்கிட்ட எல்லா ஆராய்ச்சிக்கும் பிறந்த தேதி அப்புறம் ஆதார் கார்டு நம்பரோட காம்பினேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஆதார் கார்டு நம்பரையும் ஜெண்டரையும் வச்சு 85% மக்களை தனிப்பட்ட முறையில அடையாளம் காண முடிஞ்சது. இது கேட்கவே பயமா இருக்கு. ஏன் அனானிமைசேஷன் மட்டும் போதாதுங்கிறது இப்ப எனக்கு புரியுது. நம்மளுக்கு கண்டிப்பா இன்னும் பிரைவசி என்ஹான்சிங் டெக்னாலஜிஸ் தேவை. டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆபீசர்ஸ் என் பிரைவசி ரிஸ்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காம இருக்க கண்டிப்பா அவங்க இத பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இத ஆபத்தான வழிகள்ல பயன்படுத்தலாம். ப்ரிவாசபியன்ல 0ல இருந்து 100 வரைக்குமான ரிஸ்க் ஸ்கோரை கொடுக்க முடியும். அத வச்சு நிறுவனங்கள்ல இருக்க டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆபீசர்ஸ், அதாவது டிபிஓ மற்றும் ப்ரொடக்ஷன் டீம் இந்த ரிஸ்கை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு ஸ்ட்ராங்கான உரையாடலை நடத்த இது ஹெல்ப் பண்ணுது. இப்ப இந்த தயாரிப்புகளோட நாம ஒரு தளத்தை உருவாக்குறோம் இல்லையா? ப்ராடக்ட் பிரைவசி எக்ஸ்ரே, இன்னொன்னு ஈவென்ட் ஹாரிசான். இப்ப ஈவென்ட் ஹாரிசான் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அதோட அடிப்படை அனானிமைசிங் பண்றதுதான். ஏன்னா இதுதான் அடிப்படையான முதல் படியில ஒண்ணுன்னு நாங்க நினைக்கிறோம். உங்ககிட்ட ஒப்புதல் இல்லனா நீங்க அந்த டேட்டாவை தொடவே முடியாது. ஒப்புதல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த டேட்டாவை பயன்படுத்த முடியும். அப்படிங்கும்போது அவங்க மத்த தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுக்குவாங்க? அங்கதான் இந்த அனானிமைஸ் டேட்டாவை பயன்படுத்துறாங்க. சுருக்கமா சொல்ல போனா, அவங்க ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த அனானிமைஸ் டேட்டா பயன்படுது. உதாரணத்துக்கு, நம்ம மொபைல் போன்ல பேசுறத வச்சு வாடிக்கையாளருக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் தேவை, எது தேவையில்லை அப்படின்றத ஒரு கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க விரும்புறாங்கன்னு வச்சுக்கோ. அங்க அவங்களுக்கு நம்மளோட பர்சனல் டேட்டா தேவைப்படுறது இல்ல. இந்த அனானிமஸ் டேட்டா இருந்தா போதும். அத வச்சு அந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு தேவையான முடிவுகளை அவங்க எடுத்துப்பாங்க. ஓ அப்படியா? அப்போ அந்த டேட்டா ஏன் நிறுவனங்களுக்கு தேவைப்படுதுங்கிறது இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. போதைப் பொருளை கண்டுபிடிக்கிறதுல இருந்து இன்சூரன்ஸ் செய்யறது, யாருக்கு கடன் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படிங்கறது தீர்மானிக்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த டேட்டாவை பொறுத்துதான் இல்லையா? ஒரு கம்பெனிக்கு கிடைக்கிற குறிப்பிட்ட டேட்டாஸ்ல 4-5 பண்பு கூறுகளை வச்சு கூட ஒரு நபரை தனித்துவமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் ஒழுங்குமுறை அமைப்புகளோட அபராதத்துக்கு அப்பாற்பட்டது. எடுத்துக்காட்டுக்கு, இந்தியாவுல டேட்டா விதிமுறைகளுக்கு அதிகபட்ச அபராதம் 250 கோடி வரைக்கும் இருக்கலாம். இருந்தாலும் நிறுவனத்தை வடிவமைக்கும் போது
இந்த பிரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு டிசைனுக்குள்ள கொண்டு வரது அவங்களோட பிசினஸ்க்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இப்போ இத பத்தி கடைசியா அபிலாஷ் என்ன சொல்றாருன்னு கேட்போம் வாங்க. அந்த நிறுவனத்தோட கோர் காம்படென்சி என்னன்னா, ஒரு டேட்டாவை எப்படி அன்லாக் பண்றது. ஏன் அன்லாக் பண்ணணும்னா, அந்த டேட்டாவை இனிமே நீங்க வேற எந்த வழியிலையும் அணுக முடியாதுன்ற கட்டுப்பாடு அங்க இருக்கு. இததான் பிசினஸ் மேனோட கலந்து பேசும்போது அவங்க ஒரு பெரிய சவாலா அங்க முன் வச்சாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு மட்டும் நாம ஒரு டேட்டாவை வாங்குறோம்னா அத மட்டுமே கண்டினியூஸா பயன்படுத்த முடியாது. ஏன்னா விருப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப முதல்ல இருந்த டேட்டா இனிமே உண்மை கிடையாது, தேவையும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு பெரிய ப்ராட் கன்சென்ட்கான ஒப்புதல் பெற முடியாது. அதே மாதிரி நீங்க விரும்புற எல்லார் கூடயும் நீங்க அந்த டேட்டாவை ஷேர் பண்ணிக்கவும் முடியாது. சரிதானே? அதோட பெரும்பாலான பிசினஸ் இப்ப கிளவுடுக்கு நகருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுல எந்த பக்கெட்டை நீங்க அணுகக்கூடியது, எந்த பக்கெட்டை நீங்க ஓபனா திறந்து வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியாது. ஏன்னா பெரும்பாலான டேட்டா மீறல்கள்ல 70% அப்புறம் அதுக்கு மேல காரணமா இருக்கிறது மேனுவல் எரர் அண்ட் ப்ராபப்லி கான்ஃபிகரேஷன் எரர். அப்புறம் இந்த மாதிரியான ஆக்சஸ் பார்ட்ஸ் தான். ஆனா இது ஒரு அடிப்படையான பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா ஒரு பேங்க் என்னோட பாஸ்ட் யூசேஜ் வச்சு சஸ்பிஷியஸ் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷனை கோடு போட்டு காமிக்க முடியும். ஆனா அந்த டிரான்சாக்ஷனை அடிப்படையில என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. இதை நான் கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறேன். ஏன்னா இது தேவையில்லாத மார்க்கெட்டிங்கை தவிர்க்கும். அதே சமயம் பேங்க் மேல இருக்கிற என்னோட நம்பிக்கையும் அதிகரிக்கும். கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆமா, நானும் ஏத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் பிரைவசி இன்ஜினியரிங் பத்தி நான் யோசிக்கும் போது டிபிஓஸ், ப்ராடக்ட் டீம்ஸ், அவ்வளவு ஏன் சிஎக்ஸோல கூட அவங்க செலுத்துற செல்வாக்கு காரணமா அதுவும் டேட்டா அப்புறம் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் மாதிரி மாறிடும்னு ஃபீல் பண்றேன். ஒரு தலைமுறையில எப்படி நம்ம ஆஃப்லைன் சொசைட்டில இருந்து டிஜிட்டல் சொசைட்டிக்கு மாறி இருக்கோம். இப்போ அங்க பிரைவசிங்கிறது ஒரு முக்கியமான உரையாடலா இருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல? ஸ்மார்ட் போனோட பயன்பாடுகள் சரியான ஒழுங்குமுறை மற்றும் தொழில்நுட்ப பாதுகாப்புகளோட மேம்படுத்தப்படணும். பிரைவஸ் ஆப்பின் போன்ற நிறுவனங்கள் அது செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு டியூன் செய்தமைக்கு நன்றி. நான் உங்கள் உற்சவ். அப்புறம் நான் உங்க நிவேதிதா. இதுதான் உங்க ஸ்மார்ட் போன் நேஷன். அடுத்த 1/2 பில்லியன் மக்கள் தங்களோட எதிர்காலத்தை அதுவும் ஆன்லைன்ல எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்றத பத்தின ஒரு வித்தியாசமான பார்வை கொண்ட பாட்காஸ்ட். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்மார்ட் போன் நேஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ரேட்டிங் மற்றும் ரிவ்யூஸை ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்னு மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற எல்லா ஆடியோ தளத்திலையும் மறக்காம பதிவிடுங்க. அண்ட் மேலும் இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இது பெரிய ஊக்கமா இருக்கும். ஸ்மார்ட் போன் நேஷனை நீங்க பிரத்யேகமா IVM பாட்காஸ்ட் ஆப்லயும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆடியோ தளங்களையும் கேளுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த பாட்காஸ்ட நீங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம். முக்கியமா இந்த சீசன் வெளிவர உதவன ஒமடியார் நெட்வொர்க் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்தியாவோட அடுத்த 1/2 பில்லியன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த துணிச்சலான எதிர்நோக்குடன் செயல்படும் ஆண்டர்பிரனர்ஸோட எப்படி ONI ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள omediarnetwork.in பார்வையிடுங்க. மேலும் இந்த ஷோவை பத்தின உங்களோட விமர்சனங்களை நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னா நம்ம ஹோஸ்ட்ஸ நீங்க ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். YVTravel42 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில உற்சவ் மெமரியா அவர்களையும், niv.prahasam அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில நிவேதிதா பிரகாசம் அவர்களையும், மேலும் @IVM பாட்காஸ்ட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டர் பக்கத்துல எங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம்.